ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் சைரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைதியிலே சிறந்த கைதினா சைரன் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் ரவி வந்துட்டு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக வந்து 14 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. ஒரு வீட்டில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அவரோட பொண்ணை தவிர. அவங்க பொண்ணுக்கு மட்டும் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவன் வந்து ஒரு கொலைகாரன், அவனுக்கெல்லாம் நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஜெயம் ரவி பொண்ணு வந்துட்டு எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு ஜெயம் ரவி வந்து பிடிக்காத மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஜெயம் ரவிக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் வருது, அதாவது வந்து பரோலில் வந்து ஒரு 2 வாரம் மட்டும் உங்கள் வீட்டில் போய் நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி அங்கே இருக்கிற ஜெயிலில் போலீஸெல்லாம் வந்து ஜெயம் ரவி அனுப்பிச்சி விட்றாங்க. ஜெயம் ரவி அப்போ வெளியே வரும்போது அந்த 2 வாரத்தில் வந்துட்டு 2 கொலைகள் நடக்குது. ஒரு பெரிய ரவுடியும் ஒரு அரசியல்வாதியும் வந்துட்டு கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செய்யப்படுற இடத்துல வந்துட்டு ஜெயம் ரவி இருக்கார். இதனால் வந்துட்டு இந்த படத்தில் உள்ள கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்தில் ஒரு போலீஸாக இருப்பாங்க. அவங்களோட பார்வை வந்துட்டு ஜெயம் ரவி மேலே படுது. இவன் தான் இந்த மாதிரி இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஜெயம் ரவி மேலே வந்துட்டு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கீர்த்தி சுரேஷ் மேலேயும் நிறைய பொய் கேஸுகள் இருக்குது. அந்த அரசியல்வாதிக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் வந்துட்டு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மோதல்கள் நடக்குது. அதனாலே வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற எஸ்பி, அதாவது நம்ம சமுத்திரக்கனியே வந்துட்டு இந்த கீர்த்தி சுரேஷ் மேலே வந்துட்டு ஒரு ஃபால்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீயும் இந்த கொலைக்கு வந்து காரணமாக இருக்கலாம், நீ வந்து நடிக்கிறன்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் மேலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ எப்படியாவது வந்து ஜெயம் ரவி மாட்டி விடணுன்ற ஒரு நோக்கத்தோடையே வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு யார் அந்த 2 கொலையை பண்ணால், ஜெயம் ரவியா இல்லை கீர்த்தி சுரேஷா இல்லை இன்னொரு ஆளான்றதான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். நான் யாரையும் கொலை பண்ணல பண்ண மட்டும் சொல்றாத, என்ன பண்ணிடணும் அந்த பொண்ணு. படத்தோட பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா ஜெயம் ரவியோட ஆக்டிங் தான். வயசான தோட்டத்துலேயும் சரி, யங்கான போர்ஷன்ஸ்லேயும் சரி 2 விதமாக வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. கைதியாக வெளியே வரும்போது அவர் வந்து ஒரு வயசான தோற்றத்தில் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருப்பார். வெறும் லுக்ஸ் மட்டும் வயசான தோற்றமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. கேரக்டர் வைஸ் வந்து அந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காரு. காமெடி பண்ணுற விதத்துலேயும் சரி, சண்டை போடுற விதத்துலேயும் சரி, ஒரு வயசான ஆள் எப்படிலாம் பேசுவான், எப்படிலாம் நடப்பான், எப்படிலாம் சண்டை போடுவான்றதை வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஜெயம் ரவி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு போலீஸ் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் போலீஸ் ரோலாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்துட்டு கீர்த்தி சுரேஷை போலீஸ் ரோலில் போடும்போது ட்ரெய்லரில் பார்க்கும்போது நானே பயந்தேன், ஐயோ இவங்கள போய் போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு பொருந்தி இந்த படத்தில் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு கிரிஞ்சு பண்ணாமல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடக்குமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு சூப்பராக அழகாக இந்த கேரக்டரில் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு அனுபவமாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெஃபெண்டமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு யோகி பாபு நடிச்சிருக்காரு. புது காமெடி டைப்ஸை வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்கேயுமே போர் அடிக்காமல் அவரோட காமெடி வந்துட்டு சிரிக்கும்படி சூப்பராகவே இருக்குது. நிறைய போர் அடிக்கிற நேரத்தில் வந்துட்டு யோகி பாபு வந்து கூட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து இந்த படத்தில் வந்துட்டு யோகி பாபுவோட காமெடியும் அப்புறம் வந்து ஜெயம் ரவிக்கும் யோகி பாபுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வந்து இந்த படத்தில் வந்துட்டு சூப்பராக காமெடியாக செம்மையாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு காமெடியாக ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு எங்கேயுமே வந்து நிறுத்தாமல் கடகடன்னு போயிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்பினேஷன் எங்கே போய் முடிய படத்தோட நெகட்டிவிட்டிஸ், இந்த படத்தில் வந்துட்டு என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவிட்டிஸ் வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணாமல் வந்துட்டு இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு எல்லாம் ரிவீல் பண்ணுற விஷயமே வந்துட்டு கெஸ் பண்ணுற அளவுக்கு அப்படியே இருக்குது. இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு முன்னாடியே தெரிஞ்சுது. ஸோ எங்கேயுமே வந்துட்டு இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு மாதிரியே இல்லை. எல்லாமே எதிர்பார்த்ததே வந்துட்டு அந்த சீனில் வச்சதுனால படத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுது. அப்புறம் வந்துட்டு இந்த பழைய காலத்தில் ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்ல, இந்த 90s காலத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து புதுசாக கொண்டு போகிறேன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் மொத்தமாக சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கெஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா சீன்ஸுமே இருக்கிறதுனால இந்த படத்தோட சுவாரஸ்யம் வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாயிடுது. அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறைய இல்லாஜிக்கல் சீன்ஸ் வந்து நடக்குது. ஒரு பரோலில் வந்த கைதியை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு சின்சியராக போலீஸ் பார்த்துக்கணுமோ அதை வந்து பார்த்துக்காம அவரை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு இருக்கிறான் ஒரு வில்லன், அவனை வந்து பிடிக்காம சுற்றி எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் வந்துட்டு இவர் தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று செகண்ட் ஹாஃபில் ஒன்றுன்ற மாதிரி வேறு மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அதை வந்து எங்கேயோ குழப்பி கிளைமேக்ஸில் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தரலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு வேறு லெவலாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இன்னுமே வந்து சுவாரஸ்யம் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. 2 பாட்டு வந்து இந்த படத்தில் செம்மையாகவே இருக்குது. பிஜிஎம் ஸ்கோர் வந்துட்டு சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. நிறைய சீன்ஸில் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு பயங்கரமாக ஹைலைட்டாக தெரியும்னு சொல்லலாம்.
ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரு நல்லா பார்த்துட்டு வரலாம், ஒரு மாஸ் கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு எந்த அடல்ட் ரேட்டிங்கோ இல்லை எந்த கெட்ட சீன்ஸும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். பட்டு ரொம்ப ஆழ்ந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் படம் பார்க்குறவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்துட்டு பழைய சீன்ஸாக தான் வச்சுருக்காங்க, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றா இந்த படத்தை வந்து கண்டிப்பாகவே பார்க்கலாம். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஹேவ் ஃபன் கைஸ்.